வணக்கம், வெல்கம் டு உஷாஸ் Foodworld. என்னுடைய ரெசிபி அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லித்தர போறது பாலக் பன்னீர். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ. முதல்ல பாலக்கீரையை தண்டை வெட்டிட்டு நல்லா கழுவி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு 2 to 4 minutes blanch பண்ணி எடுத்துக்கோங்க. கீரையில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை தனியாக ஆற வச்சிருங்க. அதே தண்ணியில் 3 வெங்காயத்தை பெரிய துண்டாக கட் பண்ணி 2 to 3 minutes blanch பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆறின வெங்காயத்தை மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பிளான்ச் பண்ண கீரையை தண்ணி ஊற்றாம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து 1/4 கப் மின்ட் லீவ்ஸ், 1/2 கப் கோரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி எண்ணெய் விடுற ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா என்னென்னா 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 பட்டை, இதையெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்தது. இதெல்லாம் நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாலக் விழுதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க. பர்ஃபெக்டாக பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு 3 பங்கு கீரை இருந்ததுன்னா 1 பங்கு புதினா இலையும் 2 பங்கு கொத்தமல்லி இலையும் சேர்க்கணும். பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, முழுசாக இருந்தாலும் சரி, இதே அளவு தான். கீரை வதங்கி எண்ணெய் தெளியும் போது அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நம்ம வேக வச்ச கீரை தண்ணீரை அதில் சேர்த்து மறுபடியும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம பிளான்ச் பண்ணும்போது அதில் சுகர் சேர்க்கறனால அந்த கலர் அப்படியே ரீட்டைன் ஆகுது.
ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை சிம் பண்ணிட்டு கெட்டி தயிரை நல்லா அடித்து இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இதில் புளிப்புத்தன்மை வர்றதுக்காக தக்காளி சேர்ப்பாங்க. ஆனால் தக்காளி சேர்த்தா கிரேவியோட நிறம் மாறிடும். அதனால் நான் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீரை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வறுத்தோ அல்லது இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஃப்ரெஷ் க்ரீம் அல்லது ஒரு க்யூப் பட்டர் சேர்த்து அடுப்பில் இருந்து இறக்கிடுங்க. இந்த பாலக் பன்னீரை சுட சுட நான், சப்பாத்தி அல்லது சாதத்துடன் பரிமாறுங்கள். இந்த சுவையான பாலக் பன்னீரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்து உங்களை வேறொரு டிஷ்ஷுடன் சந்திக்கிறேன். நன்றி.